சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் என்னங்கிறத பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் சனி பகவான். அர்த்தாஷ்டம சனியாக இருந்துட்டு இப்போ தான் ஒரு நல்ல இடமா இருக்கக்கூடிய 5ஆம் பாவத்திற்கு வருகிறார். இது ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த பக்கம் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் 8ல் மறைஞ்சிட்டார். அவரும் இப்போ தான் 9ஆம் பாவத்துக்கு இப்படி வராரு. இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றதுக்கு 2 பக்கம் அடின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போன இடம்லாம் அடி தான். அப்படியான ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்தது. ஆனால் இப்போது சூழ்நிலை மாறிடுது, கவலையப்படாதீங்க. கொஞ்சம் நெஞ்சமான மாற்றம் இல்லை, ஒரு பெரிய ட்ரமாட்டிக்கான மாற்றங்கள் நடக்குது. இது பல வகையிலும் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கப் போகுது. 4ஆம் இடம்ங்கிறது அர்த்தாஷ்டமச்சானம். அர்த்தாஷ்டமத்தில் சனி போனதுனால குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள், கடன்கள், அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலே ஒரு தேக்க நிலை, அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாக கிடக்கிறது. கல் கரையணும், இல்லைன்னா கல் பிரயோஜனமாக ஒரு வேறு ஏதாவது உபயோகமாக இருக்கணும், படியாக இருக்கணும், இல்லைன்னா கும்பிட்ற கடவுளாக இருக்கணும், ஏதோ ஒரு விஷயமாக அது பயன்படணும்.
ஆனால் கிணத்துல போட்ட கல் எதுக்கு தான் பிரயோஜனம்? சும்மா கிடக்கும், இடத்த அடிச்சுட்டு உட்காந்துருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க, நடந்துடும். ஆனால் அது பலன் கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே கம்முனே இருந்திருக்கும். இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே என்ன பண்ண போகுது? தலைகீழாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே எந்த இடத்துல அதிமட்டத்தில் போய் தங்கி நிற்கிறாங்களோ அவங்களுடைய லெவல் அப்படியே மாறி ஹை 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 ஹைன்னு அப்படியே ஒரு அப்பர் கிரேடுக்கு வரப்போனாங்க. டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் ஆக போகிறீங்க. பல வகையில் நன்மை கிடைக்க போகுது. சும்மா உங்களுக்கு சாதாரணமாக சொல்லலாம், அப்படி உண்மையான ஒரு கட்ட அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவும் மாறுறார். அதனால் நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி குரு பயிற்சி சொல்கிறீங்க, சனி பயிற்சி சொல்கிறீங்க, அதான் ஒன்றை சொல்லுங்கள் சாமி, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த கிரகத்தை ஆதரிக்கக்கூடிய கிரகங்கள் மற்றது என்ன இருக்குது, அதனுடைய பார்வை அதை தடை செய்யுமா, கூடுதலாக கொடுக்குமா, இல்லை பலனை மாற்றுமா, ஏற்றுமா, இறக்குமா, எல்லாமே பார்த்து தான் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் பலன் 100% நம்மளால் ஒரு நல்ல பலனை சொல்ல முடியும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமோகமான விஷயங்கள். குரு பயிற்சியும் ஒரு நல்ல கூடுதல், நல்ல வரவேற்பாக அமைகிறது. நல்ல முன்னேற்றம், தன்னம்பிக்கை, ஆற்றல், தொழிலிலே நல்ல வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், இகபர சௌபாக்கியங்கள், பல வகையிலும் நன்மைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் விருச்சிக ராசிக்காரங்க என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஒரு தடவை திருச்செந்தூரை போயிட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசிங்கிறது வாட்டரி சைனில் வரும். அதுக்கு பேர் நீர் ராசின்னு சொல்லுவாங்க. நீர் ராசியுடன் சேர்ந்ததான செவ்வாய். அதே மேசமும் செவ்வாய் தான், அதுதான் வருதான். ஆனால் அது நெருப்பு ராசியுடன் கூடியதான செவ்வாய். அதை விட்டுருங்க. விருச்சிக ராசிக்கு நீர் ராசியுடன் கூடியதான செவ்வாய். அப்போது எந்த இடம் ரொம்ப ரமக்கலமான இடம், இது எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய இடம் வேறு எங்குமே கிடையாது, திருச்செந்தூர் தான். அதனால் திருச்செந்தூர் போய் சென்று தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி எதுவாகினும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சிவாய நமக.